இந்த நகரத்துக்கு ஆதரவா இருப்பேன். பார்த்தீங்களா, இந்த விகேபுரத்துக்கு நான் தேவன் என்ன செய்வாரா? உங்கள் நிமித்தமாக ஆதரவாக இருப்பாராம். சரியா? இங்க இருக்கிற ராஜாவுடைய கைக்கும் உங்களை என்ன செய்வாராம்? தப்பு வைப்பார். இன்னைக்கு பாருங்க, ரேஷன் கடையில கூட என்னது அரிசி மட்டும்தான் வருது. அது கூட இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல நிறுத்தப்படும். பல பருப்பு கிடைக்க மாட்டேங்குது, மண்ணெண்ணெய் கிடைக்க மாட்டேங்குது, எண்ணெய் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே உங்களுக்கு மலிவு விலையில கொடுக்கறது கூட, அரசாங்க தரப்புல இருந்து கொடுக்கக்கூடியது கூட உங்க கையில கிடைக்க மாட்டேங்குது. இந்த வறட்சியான இந்த சூழ்நிலை வரும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க? உங்களுடைய பசி, உங்களுடைய வருத்தங்கள்ல என்ன செய்ய போறீங்க? நம்ம எதுக்கு வாழணும் அப்படின்னு நினைக்க கூடாது. உங்களை போஷிக்கிற ஒரு தேவன் இருக்கிற, உங்களை ஆதரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிற, உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தேவன் இருக்கிற. அவர் என்ன சொல்லுகிறார்? ஆதரவா இருப்பேன். அது மட்டுமல்ல, அவர் இன்னொரு அடையாளத்தை கொடுக்கிறார். என்ன அடையாளம்? ஆகாசுன்னு ஒரு ராஜா என்ன செய்ய போறான் இந்த பூமியில? ஆகாசுங்கிற ராஜா அவனுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை இறங்கி சாயை 10 பாகையை பின்னிட்டு திருப்புவேன். என்ன சொல்லுகிறார்? சூரியன் பின்னால என்னைக்காவது போயிருக்கா? இல்ல பூமி தன் சுழற்சியை விட்டு பின்னாக திரும்பி இருக்குதா? பாருங்க, ஒரு சின்ன ஒரு இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிற ஒரு ராஜா ஜெபிக்கிறதுக்கு தேவன் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். என்ன அடையாளம் தெரியுமா? ஆகாசுங்கிற ஒரு ராஜா கெட்ட ராஜாவா இருந்தான். அவன் ரொம்ப மோசமான ராஜா. ஜனங்களை எல்லாரையும் என்ன செய்தான்? கொலை செய்தான், பிள்ளைகளை கொலை செய்தான், தவறான பாதையில நடத்தினான். அந்த ராஜாவுடைய நாட்கள்ல சூரிய கடிகாரம் கண்டுபிடிக்கப்பட்டது. என்ன கடிகாரம் கண்டுபிடிக்கப்பட்டது? சூரிய கடிகாரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த சூரிய கடிகாரத்துல என்ன செய்யப்பட்டிருக்கும்? ஒரு வட்டமாக அந்த சூரிய கடிகாரம் இருக்கும். அது பூமியில வச்சிருப்பாங்க. பூமியை குறித்த தேவன் என்ன சொல்லுகிறான்னா, பூமியை வட்டணிக்கையில் நீ எங்கிருந்தாய் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. பூமியும் ஒரு வட்டம், பூமியும் ஒரு உருண்டை. எத்தனை பேருக்கு தெரியும்? பூமி ஒரு பால். பூமி இன்னைய மனிதன் கண்டுபிடித்து இப்போ எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் தான் மனிதன் கண்டுபிடித்தான். ஆனால் பைபிளில் இவர்கள் எல்லாருக்கும் முன்னதாகவே பூமி உருண்டையாக இருக்கிறது, பூமியை வட்டணிக்கையில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பூமி வட்டமாக இருக்கிறது. இன்றைக்கு பூமி எந்த ஒரு வட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த வட்டத்துக்கு ஒரு டிகிரி நிலைமைன்னு சொல்லப்போனால் 360 டிகிரின்னு தான் சொல்லுவாங்க. எல்லா வட்டத்துக்கும் இருக்கிற கோண அளவு 360 டிகிரி. இந்த 360 டிகிரியில 10 சாயை என்ன செய்து பின்னிட்டு போக பண்ணினாராம். என்ன செய்தாராம் தேவன்? 10 நிழல். அந்த 10 நிழல் படுகிற இடத்த தேவன் என்ன செய்தார்? பின்னிட்டு போக பண்ணினார். அப்படியானால் அந்த 366 ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்தை என்ன செய்தார்? 24 மணி நேரத்துல அந்த 360 24 வகுத்து பார்க்கும்போது 10 சாயை என்று சொல்வது 40 நிமிடம். ஒரு பேராசிரியர் ஒரு வகுப்பை நடத்தி பேச்சுக்கள் நான் கொடுக்கிற ஒரு பிரசங்க நேரம் சரியாக 40 நிமிடம் நான் உங்களுக்காக என்ன செய்கிறேன்? தேவ வார்த்தைகளை கொடுக்கிற ஒரு 40 நிமிடம் என்ன செய்தது? சூரியன் தன்னுடைய ஒளியை கொடுத்தது. ஆனால் அந்த ஒளி என்ன செய்தது? பூமி தன்னுடைய சுழற்சி மையத்தில் இருந்து தன்னை பின்னிட்டு திரும்ப ஆரம்பித்தது. அதாவது சுருக்கமாக நீங்கள் புரிய வேண்டும் என்பதற்கு சொல்ல போனால், எனது கிழக்கே இருந்து உதிக்கிறதான சூரியன் மேற்கே மறைய ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இந்த மனிதன் சாயங்காலம் ஜெபிக்கிறான். இந்த மனிதன் இந்த இரவுக்குள்ள என்னை முடிவடைய பண்ணுவீர் என்று சொல்லுகிறான். ஆனால் எனக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்று கேட்கிறான். சாயங்காலம் 6 மணியிலிருந்து 40 நிமிடம் சூரியன் என்ன செய்யக்கூடாது? அஸ்தமிக்க கூடாது. பூமி சுழற்சி என்ன செய்யக்கூடாது? சுழன்று கொண்டு இருக்கக்கூடாது. தேவனே, 40 நிமிடம் சூரியனுடைய 10 சாயை என்று சொல்லப்படுகிற அந்த 40 நிமிடம் என்ன செய்யப்பட வேண்டும்? பின்னிட்டு வர வேண்டும் என்று சொன்னால், அந்த 40 நிமிடம் தேவன் சூரியன் மூலம் உடைய ஒளியை அஸ்தமிக்க பண்ணாமல் பூமியினுடைய சுழற்சியை நிறுத்தி என்ன செய்தார்? 40 நிமிடம் தேவன் பூமியினுடைய சுழற்சியை நிறுத்தி மனிதனுக்கு வெளிச்சத்தை